ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் அண்ட் வந்துட்டு சுண்டல் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, பூரி, சாதம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூட வந்துட்டு நான் 2 வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே நான் 2 தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே கிரேவிக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு வதங்கினா தான் நல்லா ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நல்லா வந்துட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்துட்டு ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போது நம்ம வந்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம இது கூட நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கும் போதே நம்ம மிளகாய்த்தூள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கலர் வந்துட்டு கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம வந்துட்டு மிளகாய்த்தூள் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வீட்டிலே நம்ம வந்துட்டு ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்துட்டு எந்த ஒரு ரெசிபிக்கு கிரேவி குழம்பு எது வச்சாலும் மசாலா வந்துட்டு அதோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நம்ம வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மீன் குழம்பாக இருக்கட்டும், மட்டன் குழம்பு, கிரேவி நீங்கள் எது செஞ்சாலும் சரி தான், அதனுடைய மசாலா அண்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டே வேணாம். நீங்கள் செஞ்சுருக்க அந்த கிரேவியாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டாக அமையும். எல்லாமே வந்துட்டு நம்ம வதக்குறதுல நம்ம செய்கிறதுலேயும் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டனாக இருக்கட்டும் இல்லை பீஃபு நீங்கள் செஞ்சாலும் நிறைய பேர் வந்துட்டு நான் 5 விசில் விடுறேன், 10 விசில் விடுறேன், எனக்கு வந்துட்டு வேகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வந்துட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு நீங்கள் ஹையில் வைக்காதீங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டால் போதும். மட்டனாக இருக்கட்டும் இல்லை பீஃபாக இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துட்டு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம குக்கரில் வந்துட்டு மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். நமக்கு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை வந்துட்டு மறந்துடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சுருங்க. ஹையில் வந்துட்டு வைக்காதீங்க. இப்போ நமக்கு வந்துட்டு விசில் வந்துடுச்சு பாருங்கள். விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு தூக்கி விட்டு கேஸ்லாம் போக வச்சு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. விசில் ஃபுல்லாக நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த தவறு வந்துட்டு யாருமே செய்யாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வேக வைக்கும் போது விசிலை தூக்கி விட்டு நீங்கள் எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி செய்யாமல் விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கிரேவி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதோடைய தாளிப்பு, அந்த மட்டனாக இருக்கட்டும், பீஃபு, சிக்கன் எதுவாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வெந்து போய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மட்டன் வந்துட்டு 2 விசில் தான் விட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம தாளிக்கும் போது நம்ம மிளகாய்த்தூள் போட்டனால நமக்கு அந்த ரெட்டிஷ் கலர் வந்துட்டு மேலாப்பில் தெரியுது பாருங்கள். மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டல் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் அண்ட் வந்துட்டு சுண்டல் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இது கூடவே நான் 3 பத்தை தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்துட்டு கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்துட்டு மட்டனில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பீஃப்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். அதுக்கப்புறமா நான் இது கூட உருளைக்கிழங்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்புலாம் போதுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உப்பு வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மூடி போட்டு நமக்கு இன்னும் ஒரு விசில் வந்துட்டு வரட்டும். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் சுண்டல் உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலில் என்னுடைய கமெண்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, சாதத்து கூட சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்து கூட நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட் யாருன்னா வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு வைங்க. கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபி இல்லைன்னா ஒரு டிப்ஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.